ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, இன்றைய தினம் உன்னால் என்னை பார்க்க முடிந்தால் நாளையே நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். உனக்கு உரியதை நான் தர காத்திருக்கும் போது எதையும் தேடிக்கொண்டு இருக்காதே குழந்தையே. உனது கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். உனக்காகவே அவதரித்தவன் நான். உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன். காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா? பொறுமை, சகிப்புத்தன்மை வேண்டும். அகங்காரம், அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும். அதன் பிறகு எல்லாம் உன்னால் முடியும். வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க நீ தயாராக இருப்பாய். வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை குழந்தையே. அனைத்தும் மாயை. ஒரு நாள் உனக்கு, இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு. அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள். உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன். கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது. கடன் தொல்லைகள் விலகப் போகிறது. வர வேண்டியது வந்து சேரும். நீ எதற்காக காத்திருந்தாயோ அது விரைவில் நிறைவேறும். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசீர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே. இனி நீ கொடி கட்டி பறக்கப் போகிறாய். கஷ்டப்படுகிறேன், என்னிடம் இல்லை, எப்படி தருவேன், எதற்காக தர வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு. நான் இருக்கும்போது கடுகளவும் கலங்காதே. உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். நலமாக இருக்கிறேன், முடிந்ததை செய்கிறேன், முயற்சிக்கின்றேன், தருகிறேன், இப்படி சொல்ல பழகிக்கொள். என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் தங்கமே. பொறுமையாக இரு. உனக்காக நான் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் நல்ல குருவாகவும் நான் இருப்பேன். ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்தி கொள்கிறாய்? நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபடாதே. நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே தான் இருக்கின்றேன். அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா? நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியது கிடையாது. ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கின்றாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும், கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும், எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் நீ இப்போது உணர்கின்றாய். அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில் தான் நீ இருக்கின்றாய். உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான். நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கரும வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு. இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு என் குழந்தையே. எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நீ வேண்டியது அனைத்தும் நாளை உன் கையில் கிடைக்கும். அதற்கு நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன். எல்லா வகையிலும் நான் உனக்கு உதவியாக இருப்பேன் குழந்தையே. கவலைகளை விடு, சந்தோஷமாக இரு. நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். உனது செயல்கள் நல்லதாகவும் உன் நடத்தை சரியாகவும் இருந்தால் உன் அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். இந்த உலகம் இன்னும் உன்னை போல மாறவில்லையே என்று அடிக்கடி நினைத்து கொள்கிறேன். எத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் எனக்கு விருப்பமில்லை என்று ஒதுக்கி தள்ளி நீ நடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கின்றேன். பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது. நான் என்றும் எதற்கும் உனக்கு கஷ்டங்களை தந்திர நினைத்தது கிடையாது. அனுபவங்களை தரவே நினைப்பேன். உனக்கு முடியாத போது கை நீட்டி நானே இழுத்து கொள்வேன். நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து வந்துவிட்டாய். உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க நீ ஆரம்பித்து இருக்கிறாய் குழந்தையே. நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன். நீ தைரியமாக நம்பிக்கையோடு நட. வெற்றி உனது.
கருமங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டுமே. எப்போதும் என்னை நினைத்து என்மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன். தினம் தினம் எனக்கு ஏன் இப்படி இக்கட்டான சூழ்நிலைகள்? தினசரி தேவைகளை கூட பூர்த்தி செய்ய கடினமான நிலையில் உள்ளேனே என்ற உன் குரல் எனக்கு கேட்கின்றது. உன் நிலையை நான் எப்படி அறியாமல் இருப்பேன்? எப்படி இயற்கையின் பருவநிலை மாற்றமோ எப்படி 4 விதமாக இருக்கிறதோ அதை போலவே மனிதனின் வாழ்க்கையும் ஏற்றம், நடுநிலை, இரக்கம் எல்லாம் இழந்து நிற்கும் காலம் என 4 நிலைகளையும் மனிதன் தன் வாழ்வில் கடந்தாக வேண்டும். இதைத்தான் நம் முன்னோர்கள் இயற்கைத்தான் வாழ்க்கை, இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும் என்பார்கள். அதனால் மனிதனின் வாழ்வு இயற்கையை சார்ந்ததுதான். அதன் சக்கரத்தில்தான் சிறுகோளாய் நாம் பயணிக்கின்றோம். வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம். அதன் வடிவில் எந்த மாற்றமும் இருக்காது. நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் அதற்கு எல்லோரும் ஒன்றுதான். யாரிடமும் அதற்கு பேதம் கிடையாது. இந்த சூழ்நிலைகளை தனக்கான பாடமாய் எடுத்து எல்லா சூழல்களுக்கும் பழகிக்கொள்ள வேண்டும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய். உன்னை தாங்கும் கம்பாக நான் இருக்கின்றேன். என் உயிராய் நீ இருக்கின்றாய். என்றும் நாம் இருவரும் தாயையும் பிள்ளையையும் போல இருப்போம். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். உன் வாழ்வை கலங்கடித்த அந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு முடிவு என்னிடம் இருந்தே உனக்கு கிடைக்கும். இந்த முறை நீ என் சன்னதிக்கு வரும்போது நீ விரும்பிய வரத்தை நான் உனக்கு அளிப்பேன். அந்த பிரச்சனைகளை என் நாமத்தை சொல்லிக்கொண்டே சமாளித்து முடித்து விட்டாய். அந்த வினைகளை நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்ததன் விளைவாக அந்த பிரச்சனை சம்பந்தமாக நீ வேண்டிய வரத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன் குழந்தையே. உன்னை தேற்றுவதற்காக நான் 1000 முறை சமாதானம் கூறினேன். இதற்கு பிறகும் நான் கூறுவேன். ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கின்றாய். அதே சமயத்தில் சிறிது நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கின்றாய். மீண்டும் புலம்புகிறாய். ஏன், நான் பார்த்து கொள்ள மாட்டேனா? என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? உனக்கான அனைத்தையும் நான் சரி செய்து வருகிறேன். நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய். அது எனக்கு தெரியும். நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் குழந்தை. உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு. உன்னை ஒருபோதும் நான் வேதனைப்படுத்த மாட்டேன் குழந்தையே. உனக்கு இன்றைய நாள் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய். ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல. அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்திய வழி அது. நீ உரிமையாய் கோபம் கொண்டதை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள். புது நண்பர்கள் அறிமுகத்தால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள். எதற்கு என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு அதை பற்றிய விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடமிருந்து உன்னை நான் விலக்கினேன். இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான். உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே சரியா என்றுதானே யோசிக்கிறாய்? சரிதான். உனக்கு இந்த அமைதித்தான் நிம்மதி தரக்கூடியது. நீ போகும் பாதையை நான் வழி காட்டுகிறேன். அதனால் இது சரியா என்று யோசிக்காதே. நான் துணை நின்று பாதுகாப்பேன். ஏனென்றால் நீ என் உயிரான குழந்தை. நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ. என் திட்டம் எப்பொழுதுமே சிறந்தது. சில சமயங்களில் செயல்படுத்தும் முறை தாமதமாகவும் வேதனையாகவும் இருக்கலாம். ஆனால் நான் மௌனமாக இருக்கும்போதும் நீ காத்திருக்கும் போதும் நான் உனக்காக சிறந்த சூழ்நிலைகளை தயார் செய்து கொண்டு இருக்கிறேன். அதை எப்போதும் நீ நினைவில் கொள்.